வாழ்க்கையில் சோராமல் செவிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகினும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கற்றுக்கொள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஆமென். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, அருமையான சாராள் அம்மாவுக்காக நன்றி. தம்பி தமிழ் பால் தமிழ் சொல்லி அம்மாவுக்காக நன்றி. தனபாக்கியம் அம்மாவுடையதான ஆண்டவர் அக்காவுக்காக நன்றி. பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தேவரே, அருமை தாயாருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய விசுவாசத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய உறுதி, அவருடைய வைராக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே நாமக்கல்ல தான் வந்து மறிக்கணும்னு அந்த எண்ணத்தோட சிந்தனையோட கடந்து ஆண்டவரே நாமக்கல் வந்ததுக்கு பிற்பாடு தான் என் ஸ்தலத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவர் இயேசுவே உங்கள் சந்தி நான் வந்துட்டேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டாங்கப்பா. நாளைக்கு நல்லடக்கம் செய்ய உதவி செய்யும். எல்லா சபை மக்களும் கலந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தருடைய ஆறுதலாலும் அம்மாவுக்கு நீர் ஆறுதலை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆறுதல் தாரும். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இப்படி தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலை கட்டளையிட்டோம். நாளைக்கு சாயங்காலம் நடக்கிற 4 மணிக்கு நடக்கிற ஆராதனை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.